புதிய உறவுகளுக்கு வணக்கம். கிளிநொச்சியில் அழகான ஒரு இடம் ஒன்றை சொல்லுங்கன்னு சொன்னாலோ, அல்லது ஒரு கடின உழைப்பாளிகள் இருக்கிற இடம் ஒன்றை சொல்லுங்கொண்டாலோ, அல்ல விவசாயத்தில் பேர் போன அந்த மக்கள் இருக்கிற ஒரு இடம் ஒன்றை சொல்லுங்கொண்டாலோ, உடனே எல்லாருக்குமே ஞாபகம் பார ஒரு இடம் தான் பென்னங்கண்டி. புனித பூமி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த பென்னங்கண்டி கிராமத்துக்கு வந்ததும் அவர்கள் அந்த மக்களோட முதலாக சந்தித்ததும் அந்த மக்கள் கோரிக்கை வச்சதும் தெரியும். அந்த மக்கள் வச்ச கோரிக்கையை இப்போ நிறைவேற்றி இருக்கணும். இன்றைக்கு நிறைவேற்ற போயினோம். மக்கள் முன் வச்ச கோரிக்கை என்ன, இவர்கள் என்னத்தை செய்திருக்கணும் என்ற விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். வாங்கோ காணொலிக்குள்ளே போவோம். காணொலிக்கு போக முதல் எங்களுடைய சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் இனி உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் என்று கேட்டுக்கொண்டு வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். நிகழ்வாக மங்கள விளக்கேற்றை நடைபெறும். அதனை புனித பூமி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஏற்றி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த புனித பூமி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக முதியோர் அவர்களால் மங்கள விளக்கு ஒன்று ஏற்றி வைக்கப்பட அழைக்கின்றோம். விளையாட்டு ஆரம்பிக்கப்பட்டு தற்போது விளையாட்டு நிறைவு பெற்ற நிலையில் எமது ஜோசுவாமி குடியிருப்பில் சாந்தி அவர்கள் சில உரைகளை புனித பூமி மக்கள் சார்பாக வருகின்றிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் அங்கத்தவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் பென்னங்கண்டிக்கு இதற்கு முதல் புனித பூமி சார்பாக சிறுவர்கள் விளையாட்டுக் கழகத்துக்கு வருகை தந்திருக்கும் போது பெண்கள் கழகத்தால் எங்களுக்கு ஒரு விளையாட்டுக் கழகம் தயாரிப்பதற்கு ஒரு இடமும் விளையாட்டுக் கழகம் தயாரிப்பதற்கு விளையாட்டுப் பொருட்களையும் கேட்டிருந்தோம். அதற்கு இணங்க இன்று விளையாட்டுக் கழகத்துக்கான உபகரணங்களையும் தந்து இன்றைக்கு இந்த விளையாட்டையும் தொடக்கி வச்சிருக்கிறோம். அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் தொடர்ந்து எமது சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்களையும் தந்து சிறுவர்களையும் ஊக்குவித்து சிறுவர்களுக்கான கல்வி செயற்பாட்டுக்கும் தொடர்ந்து உதவி செய்யுமாறும் கேட்டுக்கொள்வதோடு சிறுவர்கள் கணினி சம்பந்தமாக கற்கிறதுக்கும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கணும். ஸ்கூல் வழியவும் தனியாக அப்படி கற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களுக்குண்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல கணினி சம்பந்தமாக கற்பிக்கிறதுக்கு ஒரு வசதி செய்து தருமாறு கேட்டு எமது கிராமத்தில் தொடர்ந்து உங்களது சேவையை எதிர்பார்த்து. அனைவருக்கும் வணக்கம். இந்த புனித பூமி மக்கள் கட்சி அவர்களுக்கும் எங்கள் அங்கத்தவர்கள் அவர்களுக்கும் எமக்கு விளையாட்டு பொருட்களை தந்து உதவிய தலைவர் அவர்களுக்கும் இந்நேரம் முதல் கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமக்கு விளையாட்டு பொருட்கள் தேவைன்னு சொல்லி நாங்கள் கேட்ட பொழுது எமக்கு உடனே கொண்டு தந்து உதவிய உங்களுக்கும் மற்றும் இந்த விளையாட்டு வந்து எங்களுக்கு இது மட்டும் போதாது, இதுக்கும் மேலே எங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு பொருட்களை தந்து உதவுமாறும் மற்றது படிப்பு சம்பந்தமாக கம்ப்யூட்டர்கள் எங்களுக்கு தருமாறும் மற்றது சின்ன பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு டியூஷன் சென்டரும் மற்றது வாலிபால் விளையாட்டு கேரம்போர்ட் கிரிக்கெட் பல விளையாட்டுகள் பொருட்களை தந்து உதவுமாறு வாலிபால் விளையாடுவதற்கு நெட்டும் லைட்டுகளும் தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளும். உரையாற்றிய லக்ஸி சாந்தி அவர்கள் நன்றி எதிர்க்க அடுத்ததாக புனித பூமி மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜேம்சன் அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்ளும். இந்த விளையாட்டு வீரர்கள் பெண் வீராங்கனை அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விளையாட்டு நிகழ்வுக்காக வந்திருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது புனித பூமி மக்கள் கட்சியானது முக்கியமாக விளையாட்டு இளைஞர்களின் விளையாட்டில் மிகவும் நாங்கள் அக்கறை கொண்டு இருக்கிறோம். பல்வேறுபட்ட கிராமங்களில் நாங்கள் விளையாட்டு
கழகங்களோட தொடர்பு கொண்டு பல்வேறு விளையாட்டுகளை ஆரம்பித்து அந்த நிகழ்வுகளை செய்து வந்துட்டுருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் பன்னங்கண்டி சுடரொலி விளையாட்டுக் கழகத்துக்கு நாங்கள் அண்மையில் வந்து நாங்கள் சில விளையாட்டு உபகரணங்களை வழங்கி அந்த விளையாட்டுக் கழகத்தை நாங்கள் ஊக்குவித்திருக்கிறோம். அந்த நேரத்தில் பெண்கள் தொடர்பான விளையாட்டுக்காக பெண் வீராங்கனைகளும் எங்களிடம் வந்து தொடர்பு கொண்டு தங்களுக்கு விளையாட்டுக்கான உபகரணங்களை வழங்க சொல்லி கேட்டிருந்தார்கள். அதற்கு அமைவாக நாங்கள் இன்று பெண்களுக்கான விளையாட்டு உபகரணங்களை எமது புனிதபூமி கட்சியினரால் வழங்கி நாங்கள் இன்றைய தினம் அந்த விளையாட்டை ஆரம்பித்து வைத்து பெண்களுக்கான விளையாட்டை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். இது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருவதோடு மற்றது இந்த கிராமம் பன்னங்கண்டி கிராமம் என்றது ஒரு படிப்பு சம்பந்தமான ஒரு வசதி குறைந்த இடமாக இருக்கிறபடியால் அப்போ அவர்கள் வந்து படிப்புக்குரிய சில வழிமுறைகளை தங்களுக்கு தேடி தருமாறு எங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் அடுத்தடுத்த கட்டம் நாங்கள் அந்த படிப்புக்கான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்குறதுக்கு இருக்கிறோம். அது நாங்கள் அடுத்தடுத்த காலகட்டங்களில் நாங்கள் அது நிச்சயம் செய்து கொடுப்போம். இது போன்ற ஏனைய பெண்கள் தொடர்பான விளையாட்டுகளை நாங்கள் மேலும் ஊக்குவிக்கிறதுக்கு எமது கட்சி முனைப்போடு செயல்படும் என்றதை நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோட கட்சியானது எங்களோட நோக்கமானது எங்களோட இளம் பராயத்தினரை நாங்கள் சோரவிடாது நாங்கள் நல்ல அறிவுள்ளவர்களாகவும் நல்ல விளையாட்டு திறனுடையவர்களாகவும் வளர்க்க வேண்டும் என்ற கடமை எங்களோட கையில் இருக்கிறபடியால் நாங்கள் இது போன்ற பல்வேறு முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து எடுப்போம் என நாங்கள் கூறுவதோடு எங்களோட கட்சியானது எங்களோட நோக்கமானது தமிழ் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களுக்கான பிரச்சனை தமிழ் மக்களுக்கான எதிர்பார்ப்புகள் என்னன்றதை கண்டறிஞ்சு நாங்கள் அதை தீர்வுக்குரிய ஒரு வழிமுறையை காண்பதே எங்களோட நோக்கம். அந்த நோக்கத்தில் நாங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் பயணம் செய்து வரோம். தமிழ் மக்களாகிய நீங்கள் எங்களோட கருத்துக்களை சரியான முறையில் செவிமடுத்து எங்களோட கொள்கைகளை நீங்கள் அறிந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை என கேட்டுக்கொண்டும் உங்கள் ஆதரவு எங்கள் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது என்றதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு கூறிக்கொள்வதோடு எங்களின் முயற்சிகள் எங்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மக்களின் மனங்களில் அனைத்தும் சென்றடைய வேண்டும் என்றது எங்களோட நோக்கமாக இருக்கிற காரணத்தினால் நாங்கள் இது போன்ற பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை மக்களுக்குள்ள செய்ய இருக்கிறோம். இன்றைய காலகட்டங்களில் எங்களால் என்ன செய்ய இயலுமோ அதை நாங்கள் மக்களுக்கு செய்வதற்காக நாங்கள் முன்வந்திருக்கிறோம். அந்த வகையில் தற்போது விளையாட்டுன்றது இவ்வளோ முக்கியம். இன்றைக்கு இளைஞர்கள் போதையில் போகிறது சீரழிஞ்சு போகிற கட்டங்கள் இருக்கிற நேரங்களில் நாங்கள் இளைஞர்களை பாதுகாக்கிறதுக்காக முதல் கட்டமாக அந்த விளையாட்டுகளை நாங்கள் கண்காணித்து அதை அவதானித்து நடைமுறைப்படுத்தி வரோம். இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சியில் கிராமங்கள் தோறும் நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தீர்மானங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் பல எங்களோட செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பன்னங்கண்டி கிராமம்ன்றது கிராமத்துக்கு வரைக்கும் இந்த பெண்கள் தங்களுக்கான விளையாட்டை வந்து தங்களுக்கு விளையாட்டுக்கான உதவிகளை செய்யுமாறு எங்களோட கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த கிராமத்துக்கு ஒரு பெருமை இருக்குது என்னென்றால் ஆண்களுக்கு சமனாக பெண்களும் சரிசமனாக வேலை செய்கிற ஒரு உற்சாகமான கிராமமாக நாங்கள் இந்த கிராமத்தை கண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பெண்களுக்கான சிறுவருக்கான படிப்புகள் சிறுவருக்கான விளையாட்டுகள் என்று அதை வந்து இந்த கிராமத்தில் வந்து எவ்வளோ கவனத்துடன் எங்களோட கதைக்கு தேவை இதை விட்டு நாங்கள் மிகவும் பெருமைப்படுறோம். ஆனால் பெண்களுக்கான விளையாட்டுன்றது நாங்கள் பன்னங்கண்டி தான் முதல் நாங்கள் ஆரம்பித்து வச்சுக்கிறோம். அதை வந்து கேட்டது இந்த கிராமத்து பெண்களாகிய நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டு எங்களோட இந்த கோரிக்கை வைக்கபடியால் நாங்கள் முதலாக இந்த பன்னங்கல் கிராமத்தில் நாங்கள் பெண்களுக்கான விளையாட்டை ஆரம்பித்து வச்சிருக்கிறோம். மற்றது இன்னும் வாலிபால் விளையாட்டுக்கும் நீங்கள் கேட்டிருந்தீங்கள். அது நாங்கள் உங்களுக்கு விரைவில் ஒழுங்குபடுத்தி தருவோம். மற்றது படிக்கிற உபகரணங்கள் படிப்பு சம்பந்தமான விடயங்களும் நாங்கள் உங்களுக்கு அதுவும் ஒழுங்குபடுத்தி தருவோம் என நாங்கள் இந்த விளையாட்டில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விளையாட்டை சிறப்பிக்கிறதுக்காக வந்திருக்கும் அனைத்து எமது தமிழ் உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதுபோன்ற நிகழ்வுகளை நாங்கள் பிறகும் சந்திப்போம் என கேட்டுக்கொண்டு எனது அன்பான உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பன்னங்கண்டி வாழ் பெண்களுக்கு புனித பூமி மக்கள் கட்சியால் விளையாட்டு உபகரணங்களை தந்துதவிற்கு நன்றியை கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் இக்கிராமத்தில் வாழும்
சமூகம் சார்பாகவும் நன்றி. பந்து கம்பிகளில் பட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு நெற்றையும் தந்துதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்விற்கு வருகிற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.